வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் சிலோன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை தான் வீச்சு பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இன்னைக்கு 3 விதமாக பண்ண போகிறோம். சிலோன் பரோட்டா பண்ணுறதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் சர்க்கரையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை இப்போ நல்லா அடித்து வச்சிடலாம். இந்த முட்டையை ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் இதையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. முட்டைக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை பெரிய தட்டம் இல்லைனா ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவு அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். மாவுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 4 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். கிராக் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். சிக்கன் வீச்சு பரோட்டா பண்ணுறதுக்கு சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானது வாசனைக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்னதாக வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதில் சின்னதாக வெட்டி வச்சிருந்த ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கிலோ சிக்கனை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கனை லைட்டாக அரைச்சி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்க, அழகா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு விரிச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம விரிச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டோட பேக் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. பெரிய பிளேட் இல்லைன்னா ஒர்க்கிங் ஏரியாவில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கையை வச்சு இந்த மாதிரி பண்ணினாலே போதும், அழகாக விரிஞ்சு வந்துடும்.
எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக விரிச்சுக்கோங்க. அழகாக விரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பிளைன் சிலோன் பரோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கத்தை மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இருக்கிறத இந்த மாதிரி மடிச்சிடலாம். 2 பக்கம் மடித்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தை மடிச்சுக்கோங்க. கடைசியாக 4வது பக்கத்தையும் மடிச்சிடலாம். மடித்ததுக்கப்புறம் கையை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் அதில் வச்சிடலாம். அதுக்கு மேலேயும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ரெடி ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியே எடுத்துடலாம். சிலோன் பரோட்டா ரெடி. அதுக்கப்புறம் முட்டை வீச்சு பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே சின்னதாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கடைசியாக சின்ன கரண்டி அளவுக்கு சிக்கன் சால்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடித்து வச்சிடலாம். தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு விரித்து வச்சுருந்த மாவு அதில் வச்சிடலாம். இப்போது அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வேக வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடானதும் ஒரு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடை மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3வது பக்கத்தை மடிச்சுட்டு கடைசியாக 4வது பக்கத்தையும் மடித்து விட்டுடலாம். மாவுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக ரெடி ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியில் எடுத்துடலாம். முட்டை சிலோன் பரோட்டா ரெடி. கடைசியாக சிக்கன் வீச்சு பரோட்டா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மாவை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் வச்சிடலாம். ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சிக்கனை வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்துலேருந்து லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் உள்ளதை மடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 பக்கத்தையும் மடித்து விட்டுருங்க. தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம வச்சிடலாம். அதுக்கு மேலேயும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு, வெளியில் எடுத்துடலாம். சிக்கன் வீச்சு பரோட்டா ரெடி. 3 விதமான பரோட்டாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.